ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியனுடைய முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அணியோட கேப்டனாக இருந்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக தான் அணியை வழி நடத்திட்டு வந்தார். 2 முறை கப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் கடந்த சீசனில் திரும்ப டெல்லி அணிக்கே போனார். அதுலேருந்து அவருக்கு கெட்ட காலம் பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெல்லி அணியில் சிறப்பாக விளையாடலை. கடந்த சீசன்லேயும் போட்டிகளில் விளையாடலை. அதே மாதிரி கிரிக்கெட் ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு வாங்கிட்டார். ஓய்வு வாங்கினாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது கிரிக்கெட் வீரர்களை பற்றி நிறைய கருத்துக்களை கம்பீர் வெளியிட்டு தான் இருக்காரு. அந்த வகையில் விராட் கோலியோட தலைமை பண்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெளிப்படையாகவே கம்பீர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2019 IPL சீசனில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கம்பீர் வெளியிட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அவர் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படிங்கிற காரணத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. CSK அணியில் வயதான வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அணிக்கு தேவை இருந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலகட்டத்திலையும் அவங்களால சிறப்பாக செயல்பட முடியாது. இளம் வீரர்கள் எந்த அளவுக்கு துடிப்பாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஈடு கொடுத்து வயதான வீரர்களால் விளையாட முடியாது அப்படின்னு கம்பீர் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கிறது பந்து வீச்சு தான். இப்போ தான் IPL ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஹர்பஜன், இம்ரான் தாகிர்லாம் இப்போ நல்லா போடுறாங்க. ஆனால் சீசன் பாதிக்கு மேலே போன பிறகு அவங்களுடைய ஓவர் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத எதிரணி வீரர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால போக போக பார்த்தீங்க அப்படின்னா பந்து வீச்சு CSK அணிக்கு பிரச்சனையாக தான் மாறும் அப்படின்னு கம்பீர் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எந்த அணி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு 2 அணியை அவர் தேர்வு செஞ்சுருக்காரு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த 2 அணியை ஏன் அவர் தேர்வு செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன் மற்றும் பந்து வீச்சு 3லையுமே பேலன்ஸான ஒரு அணியாக இருக்காங்க. ரோஹித் சர்மா திறம்பட அணியை வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணி கப்பு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்பீர் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதேமாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வார்னருடைய வருகை பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக மாறி இருக்கு. அதேமாதிரி பேட்ஸ்டும் சிறப்பாக தான் விளையாண்டுட்டு வராரு. ஸோ அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. அதேமாதிரி பந்து வீச்சிலையும் சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ SRH அல்லது மும்பை, இந்த 2 அணியில் ஏதோ ஒரு அணி தான் 2019 சீசனுக்கான கப்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு கம்பீர் சொல்லியிருக்காங்க. கம்பீர் சொன்ன கருத்து நடக்குமா, இல்லை எந்த அணி கோப்பையை ஜெயிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.